ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம தமிழ்நாடு டாக்டர்.M.G.R யூனிவர்சிட்டிக்கு. தென் அதுக்கான ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனில் ஓப்பன் ஆகும். இது ஃபோனில் வந்து செய்ய முடியாது. இந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபோனில் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி லேப்டாப் டெஸ்க்டாப் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கை டச் பண்ணதும் இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக போடுறேன்னா, நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம ஃபாரின் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற வீடியோ தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. பட் ஆனால் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த வீடியோ எதுக்காக போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். தென் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் யாருன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி நமக்கு எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா இந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆய்ஸ் கோர்ஸு, நர்சிங், ஃபார்மசி கோர்ஸஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோன்னா இந்த கோர்ஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி கீழே பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதா இருக்கும். தென் அதே மாதிரி என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஓகேங்களா, இது அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர்.M.G.R யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அது அந்த லிங்க் இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுங்க. பட் ஆனால் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, தென் இதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும். தென் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் செகண்டரி மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட் வைக்கணும். தென் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டிசி எதுனா 10th மார்க் லிஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். தென் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு எம்பிபிஎஸ்க்கு, பிடிஎஸ்க்கு, ஆயுஷ் கோர்ஸுக்கு, அதர் தென் யோகா நேச்சுரோபதி கோர்ஸுக்கு நீட் ஸ்கோர் கார்டு தேவைப்படுதுங்க. ஓகேங்களா, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. தென் இதுக்கான ஃபீஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்ஆர்ஐயோட சேர்த்து 1400, தென் ப்ளஸ் 250 சேர்ந்து ஜிஎஸ்டியில் போட்டு வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டில் அதை பார்க்கலாம். ஓகேவா, ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஃபாரின் கண்ட்ரிஸ் யாருன்னா பாஸ்போர்ட் அந்த மாதிரி விசாஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸஸ்க்கெலாம். ஓகேங்களா, தென் இதை படித்து பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டாலர்ஸில் கூட கொடுத்துருப்பாங்கண்ணா. ஓகேங்களா, ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ் தகுந்த மாதிரி. தென் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த லிங்க்கை டச் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி, அதாவது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா படிச்சிருந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகேங்களா, தென் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்ததும் இதை பேக் வந்துடுங்க. ஓகேங்களா, பேக் வந்ததும் திரும்ப அதே நமக்கு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓப்பன் ஆனதும் இதை தென் நாங்கள் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே க்ளோஸுன்ற ஆப்ஷன்ஸை போய்ட்டு நாங்கள் க்ளோஸ் கொடுக்குற மாதிரிங்க கொடுத்துட்டேன். க்ளோஸில் கொடுத்துட்டோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓப்பன் ஆனதும் அகடாமிக் இயர் ஃபஸ்ட்டு கேட்குதுங்களா. அகடாமிக் இயரு, இந்த அகடாமிக் இயரில் வந்து இந்த அகடாமிக் இயர் வந்துச்சுனாவே 2021-22 வந்தாவே 2021-22 விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதை போட்டுட்டு தென் நம்ம யூஜி தான் இப்போ நம்ம ஃப்ரெஷராக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூஜி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணது கொஞ்சம் லோட் ஆகும். அப்புறம் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கோர்ஸுமே இருக்கும். பிஃபார்ம், எம்ஃபார்ம், எம்பிபிஎஸ்சி, பிடிஎஸ்ஸு அப்படின்ட்டு எல்லா கோர்ஸுமே இருக்குங்க. தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அழுத்தி பார்த்தீங்கன்னாலும் எல்லா கோர்ஸுமே அவைலபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, நான் நேச்சர் அதிகமாக லைக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு நேச்சர் கோர்ஸை வந்து தேடிக்கலாம். இருங்க, எங்கே இருக்குது, நேச்சுரோபதியாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி நேச்சுரோபதி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நேச்சுரோபதி நான் கிளிக் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கடுத்து நம்ம அதுக்கு டீம் டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம ஃபஸ்ட் இயர் தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இயர் டீம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு தென் நம்மளோட பேர் மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர்ஸ் எதுனா கொடுத்துக்கலாம். அதில் எதுவும் கொடுக்கலாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ நான் என்னோடய நேம் வந்து சும்மா ஜஸ்ட் சிவான்னு டைப் பண்ணுறேன். இருங்க. ஓகேங்களா, சிவான்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி
எனக்கான இனிஷியல் சும்மா நான் ஒன்று போட்டுக்கிறேன், சும்மா எஸ்ன்னு கூட போட்டுக்கிறேங்களா, ஓகேங்களா. இனிஷியல் போட்டுட்டு தென் ஃபாதர் நேம் வந்து சும்மா நான் ஒரு வேல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன், ஃபாதர் நேம், ஓகேங்களா. சக்தின்னு போட்டுக்கிறேன் ஃபாதர் நேமு. ஸோ போட்டுட்டு தென் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தானே ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இதில் மேல் ஃபீமேல் கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா. பிகாஸ் போன இயர் ஸ்டூடெண்ட்டு இதில் பாய் வந்து ஃபீமேலில் கொடுத்ததுனால இஷ்யூ ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு, சால்வ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு நான். ஸோ கேள்விப்பட்டேன், அதுக்கு ஷேர் பண்ணுறவங்க கிட்ட, ஓகேவா. அதனால் அந்த கேட்டகரிஸ் வைஸையும் சரி ஒவ்வொரு காலம் சரி கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் கேட்டகரின்றது பார்த்திங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க ஜென்ரல் அப்ளை பண்ணலாம். தென் எஸ்சி எஸ்டின்னு வந்து காமனாக எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கும். அப்படி வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து அப்ளை பண்ணாங்கன்னா ஓபிசின்றது அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. நான் இப்போ தென் ஒரு இந்தியன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எந்த ஒரு கம்யூனிட்டியும் கொடுக்கல, நான் எந்த ஒரு கம்யூனிட்டியும் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி கம்யூனிட்டி கொடுக்கல. தென் ஜென்ரல்ன்றதை அழுத்திக்கிறேன், ஓகேங்களா. ஜென்ரல்ன்ற போயிட்டு தென் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கிட்டால் உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பர் எதனா இருந்தால் போடுங்க. தென் இந்த டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கனாவே ஏஜ் கால்குலேட் பண்ணோம். அப்புறம் மொபைல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்காது கூட விட்டுடலாம், ஓகேவா. ஸ்டார் போட்டுக்கிற பிளேசஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க, மிஸ்டேக் இல்லாத ஃபில் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஸ்டார்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்டார்ஸு, இந்த இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். தென் இமெயில் ஐடி மிஸ்டேக் இல்லாத கன்ஃபர்மேஷன் கொடுங்க, பிகாஸ் இமெயில் ஐடிக்கு தான் எல்லாமே வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிஃபையிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிக்கல, ஸோ அந்த இடத்துல நானுன்றதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் நம்ம போர்ட் ஆஃப் சிலபஸ் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு நம்ம போர்ட் ஆஃப் சிலபஸ் வந்து டிக் பண்ணுறதா இருக்கும், இருங்க. தென் இதை டிக் பண்ணிங்கன்னா வந்து போர்ட் ஆஃப் சிலபஸ் வரும், நம்ம என்னென்ன ஸ்கூல்ஸில் படித்தோம் சிபிஎஸ்சியில் அப்படின்ற மாதிரி வரும். நான் ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு இல்லை உங்களோட ஸ்கூல் நேம் தெரிஞ்சால் சர்ச்சில் போய்ட்டு நான் சிபிஎஸ்சின்னு கொடுக்குறேன். ஸோ சிபிஎஸ்சி வருது, நான் சிபிஎஸ்சி டிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. தென் சிபிஎஸ்சி டிக் பண்ணதும் அதில் உட்காரும் பாருங்கள், உட்காந்துக்குச்சா. தென் அதுக்கப்புறம் நம்ம இது சிபிஎஸ்சியில் எங்கே இருக்குது, என்ன சிபிஎஸ்சி என்ன சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கேட்கும். தென் அதெல்லாம் கொடுக்குங்க. இப்போ ஜஸ்ட் நாமளும் அதை நம்ம போய் டச் பண்ணி கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம போயிட்டு அதுக்குள்ளே நிறைய சம் ஸ்கூல்ஸ்லாம் வரும், ஓகேங்களா. அதை போயிட்டு உள்ளே நம்மளோட சிபிஎஸ்சி எதுக்குன்னு நம்ம குவாலிஃபைங் கோர்ஸ் டீட்டெயில்ஸில் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. எல்லாமே வரும். நான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்ற மாதிரியே நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. சிபிஎஸ்சி ஓகேவா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துடலாம். அதே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு தென் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன இயரில் பாஸ் பண்ணோம், தென் நம்மளோட மார்க் என்ன, ரோல் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்ஸை பார்த்து கொடுத்துடுங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு தென் டாக்குமெண்ட் கேட்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி பாட்னி ஜுவாலஜி பயாலஜி அப்படின்றத கரெக்டாக வந்து இதுக்கு மட்டும் கம்பல்சரி இருக்கும். தென் இங்கிலீஷ் தமிழ் அது மாதிரி எல்லாருக்கும் அவனோட லாங்குவேஜ் மாறும், ஸோ அது வந்து கம்பல்சரி இல்லை. பட் மீதி இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி. நான் ஜஸ்ட்டு 100க்கு இங்கிலீஷில் ஒரு 90 போட்டுக்கிறேங்களா. தென் ஆடு கொடுத்தீங்கன்னா அதே வந்துடும், ஓகேங்களா. தென் அடுத்த சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 93 அப்படின்னு கொடுத்துட்டு தென் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, தென் அதுக்கடுத்து போனீங்கன்னா நம்மளோட நீட் மார்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்ம மார்க் ஸ்கோர் கார்டுக்கு வந்து கரெக்டாக கொடுங்க, ஓகேங்களா. என்ன கேட்டகரின்னு ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ நான் என்ன கேட்டகரி எஸ்ஸு கொடுத்து பார்த்தேன், தட் எஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பர் இங்கே போட சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் கேட்டகரி எதுனா கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. நம்ம ஜென்ரல் தானே போட்டோம், ஸோ ஜென்ரல் கேட்டகரியை கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஜென்ரல் கொடுத்த உடனே இங்கே 720க்கு 138 தான் எலிஜிபிள் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 720 இது யூஜிக்கு தான், ஓகேவா, டோன்ட் வரி. ஸோ அப்புறம் நீட்டு அங்கே நம்மளோட ரோல் நம்பர் கேட்குதுங்களா. தென் எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா எஸ் ஓகே ஆகிடும். தென் ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா நானே சும்மா ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா. 1 2 3 4 5 ரோல் நம்பர் போட்டுக்கிறேன். தென் மார்க்கு பார்த்தீங்கன்னா 720 போட்டு எஸ் கொடுத்துட்டேங்க, ஓகேங்களா. 720க்கு 720 வாங்கினேன்னே எக்ஸ் கொடுத்துட்டேங்க. சும்மா காசாக பணமாக போட்டுக்கலாங்களே. ஸோ அதை கொடுத்ததும் கீழே வருது. தென் கீழே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் யாருன்னா வரானா அந்த விசா எதனா வச்சுருந்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் அதில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. அதை விட்டுட்டு
தென் நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணுங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் மைக்ரேஷன் நம்பர் போட்டுட்டு தென் அதுக்கான டேட்டு அதுக்கான யார் இஷ்யூட் பண்ணாங்கன்றது போட்டுருங்க. தென் சர்டிஃபிகேட் டெலிவரி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அது ஆன்லைனில் தான் வரும். பட் அப்போவும் ஆன்லைனில் தான் பண்ணுறதுக்காக அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் பின்கோடெலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை, பட் ஆனால் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் கொடுத்துருங்க. ஆனால் பட் ஆன்லைனில் தான் வரும் இந்த சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? தென் நம்ம கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் இந்த பேஜஸ் தான். இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஓசி சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் மற்ற எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். தென் டிக்ளரேஷன் ஃபார்மு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்காக வைக்கணும். ஓகேங்களா? இந்த டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜஸ் வந்து டிக்ளரேஷன் இருக்கும். அந்த க்ரீன் கலர் இப்போ டிக் பண்ணது ஓகேங்களா டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூட்டி ஜிஎஸ்டியோட அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? எனக்கு கீழே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஓப்பன் ஆகட்டும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு டிக்ளரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த டிக்ளரேஷனில் நம்ம எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிக்ளரேஷன் பேஜில் ஜஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இருங்க, ஓப்பன் ஆனதும் நான் இப்போ உடனே காட்டுறேன். ஓகேங்களா? அது ஓப்பன் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓப்பன் ஆனதும் தென் டிக்ளரேஷன் இது தான். ஓகேவா? டிக்ளரேஷனில் நம்ம ப்ளேஸ் போடணும். தென் வந்து டேட் வந்து போடணுங்க. ஓகேவா? நேம் ஆஃப் தி சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட், நம்ம சிக்னேச்சர் வந்து நேம் போட்டு அப்ளிகண்டோட இது பண்ணோம். தென் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேபிள் கொடுத்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேபிள் கொடுங்க. கிளிக் பண்ணதும் ப்ரொசீட் ஆகும். ப்ரொசீட் பண்ணதும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய்டும். நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்காதனால எனக்கு இன்னும் பேமெண்ட் ஆப்ஷன் போகல. தென் பேமெண்ட் ஆப்ஷன் போனதும் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் இந்த சர்டிஃபிகேட் வந்து 1 வீக்ஸ்க்குள்ளே, அதாவது 4 or 5 டேஸில் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஒரு சிலத்துக்கு வந்து வரதில்லை. ஸோ அவங்க வெயிட் பண்ணி மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.